ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல புதிய ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலேயும் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். 1 பேதுருவினுடைய புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி, இந்த இடத்துல நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது மேலே அநேக காரியங்களை சொல்லி இருந்தாலும், ஆகையால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறதான அருமையான பரிசுத்தவான், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, நம்முடைய உயர்வுக்கு ஒரு காலம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் என்னை இன்னும் உயர்த்தவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் தாமதிப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அநேக நேரங்கள் நாம் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கென்று ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால், ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல எழுதியிருக்கிற வார்த்தையின்படியாகவே அவருடைய பலத்த கைக்குள்ளாக நாம் அடங்கியிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அவர் உயர்த்துகிற நாள் வரையிலுமாய், அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற நாள் வரையிலுமாய் அவருடைய பலத்த கைக்குள்ளாக நாம் அடங்கியிருக்க வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. அதற்கு பின்பாக நாம் அவருடைய கையில் இருக்க வேண்டாமான்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதற்கு பின்பாகவும் நாம் கட்டாயமாய் அவருடைய பலத்த கைக்குள்ள தான் நம்ம இருந்து ஆக வேண்டும். ஏனென்றால் உயர்வு என்பது ஒரே நிலையிலே அல்ல, நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே இருக்கிற தேவன் அவர். நம்முடைய முடிவு வரையிலுமாய் நமக்கு உயர்வு உண்டு. தாவீதை எப்படி ஆண்டவர் வர்த்திக்க செய்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்வு இருக்கிறது. அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய காலங்கள், ஆண்டவரே இது ஏற்ற காலமா இல்லையா என்று சொல்லி கேள்வியோடு நம்ம இருப்போமே, ஆனால் நிச்சயமாகவே இந்த நாளுக்குண்டான ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த நாளுக்குண்டான, இந்த ஓய்வு நாளுக்குண்டான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க, உயர்வை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, ஏற்ற காலத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறீரே, அந்த ஏற்ற காலத்தின் உயர்வை நாங்கள் பெறும்படிக்கு உம்முடைய பலத்த கைக்குள்ளாக நாங்கள் அடங்கி இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சுயம் போன போக்கில் நாங்கள் ஓடாதபடிக்கு, எங்களுடைய புத்தி சொல்லுகிற காரியங்களை நாங்கள் கேட்காதபடிக்கு, ஆண்டவரே கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் அடங்கி இருந்து சிலுவையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களினாலே நாங்கள் அந்தந்த காலங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களை பெற்று உயர்வை பெற்று உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் என் தேவன் நீர் நிச்சயமாகவே அந்த உயர்வை கொடுத்து நீர் மேன்மைப்படுத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். அவருடைய பலத்த கரத்துக்களாக இருப்போம். நிச்சயமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you. God bless you.